ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக சோள தோசை ரெசிபி. ஒவ்வொரு வாரம் ஒரு மில்லட் ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கம்பு தோசை, கம்பு இட்லி பார்த்துருப்பீங்க. இப்போ சோள தோசை, சோள இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாவு தான். மாவு கொஞ்சம் கெட்டிமாக வச்சுக்கிட்டு இட்லி ஊற்றிக்கணும். அதே மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எம்மியாக ஒரு தேங்காய் சட்னி, அதுலேயும் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா கலந்து அரைச்சிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ, இதுக்கு சோளம் எவ்வளவு, இட்லி அரிசி எவ்வளவு, உளுந்து எவ்வளவு, இந்த அளவுகள்லாம் டீட்டெயில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பானு கைமணம் சேனலில் சோள தோசை, சோள இட்லி இந்த வீடியோ வரும். பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சோள தோசை. இட்லியும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பானு கைமணம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.